மிதுன ராசி நேயர்கள் இந்த நேரம் நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் புரியுதுங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இந்த நேரமாவது நமக்கு சரியாக இருக்குமா, நம்ம எடுக்கிற முடிவு நல்லபடியாக முடியுமா, நிறைய விஷயம் திட்டம் போடுறோம். ஆனால் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது. ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் மிதுன ராசிக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ இந்த ராகு காலம் ஏமகண்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி தாங்க இருக்குன்னு புலம்பக்கூடியவங்க மிதுன ராசியில் இந்த நேரம் அதிகம்னு சொல்லலாங்க. மிதுன ராசிக்காரங்க இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டா போதுங்க. இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி மிதுன ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டா போதுங்க. மிதுன ராசிக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம். அதுவே இனி அடுத்து வரக்கூடிய 15 நாளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நிறைய விஷயங்களை முன்னாடி நடக்காத விஷயம் கூட இந்த நேரம் உங்களால் நடத்தி வைக்க முடியும். உங்கள் மனசுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கங்க போதும். அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம். ஏன்னா நீங்கள் சாதாரணப்பட்ட மனிதரே கிடையாதுங்க. நீங்கள் பேசுறதுலாம் அப்படி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க, பேசுறீங்கன்னா கூட இருக்கக்கூடியவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. அதுதான் உங்களுடைய கிஃப்டே. மற்றவங்களுக்கெல்லாம் மனசை தொடர மாதிரி ஆறுதலாக வார்த்தை பேசுகிறீங்க, இயல்பாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வர்றப்ப மட்டும் இந்த நேரம் ரொம்ப குழப்பங்க. அதிகமாக யோசிக்கிறீங்க. அதனால தான் ரொம்ப டயர்டாகவும் மாறுறீங்க. ஒரு பலம் கூட உங்களுக்கு அது பலம்தான். ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறது கொஞ்சம் பாதிப்பு தருது. இந்த நிலைமை எல்லாமே இப்படி நீடிக்காதுங்க. இப்போ நீங்கள் உணர்றீங்களே இந்த குழப்பம், நாளைக்கு ஒரு தெளிவான ஒரு வழிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் வேகமாக போகிறாங்கன்னா போகட்டும், நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே எடுத்து வைங்க ஒவ்வொரு அடியும். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நின்று யோசித்து நிதானமாக செய்கிறது நல்லது. உண்மை சொல்ல போனோம்னா இனி நீங்கள் முன்னேற தயாராகிட்டு இருக்கிறீங்கிறது அர்த்தமே. நீங்கள் உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிறீங்க. இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இதெல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். சரியாயிரும், மெதுவாக தான் சரியாகும். ஆனால் உறுதியாக உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நீங்களுமே ஒரே மாதிரி ஆளுங்களும் கிடையாது. உங்களுடைய சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு பக்கம் ஃபன்னாக காமெடியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை ரொம்ப லைட்டாக வச்சுருக்கக்கூடியன்னு நீங்கள் தான். ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்குது, ரொம்ப டீப்பாக சீரியஸாக யாருக்குமே புரியாத அளவுக்கு யோசிக்கிற குணமும் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். உண்மையாக சொல்ல போனோம்னா நீங்கள் ஒரு மல்டி பர்சனாலிட்டி. அதாவது எல்லா திறமைகளும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர்னு சொல்லலாம். நீங்கள் மனசு வச்சா எதுவாக இருந்தாலும் மாற்றிக்க முடியும், மாற்றி அமைக்க போகும், செஞ்சுக்க முடியும். ஏன்னா எங்கே போனாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்க நீங்கள் தான். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் சிரிச்சா அப்படி இருக்குங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கூட ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, சும்மா போய் நிற்கிறீங்கன்னா கூட ஒரு எனர்ஜி அந்த இடத்துக்கு வந்துடும். மனசை மட்டும் இந்த நேரத்தில் யார்கிட்டும் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறது தான் முக்கியமாக. அதனால சில சமயம் என்னென்னா மனசில் கொஞ்சம் அதிகப்படியான அழுத்தம் இருக்கும், மறந்துடாதீங்க. மனசில் மன அழுத்தம் இந்த நேரம் இருக்க தான் செய்யும். வீட்டில் இருக்கக்கூடியவங்க மனசுக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட அவங்க மனசில் இருக்கிறத பகிர்ந்துக்கு பாருங்கள். வெளியிடத்துல இல்லாமல் ஆறுதல் தேடுறதை விட குடும்ப நிலையில் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நெருக்கல்லாம் சிறப்பாக இருக்குது. முன்னாடி காலம் மாதிரிலாம் இல்லை. குடும்ப சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. பெருசாக பிரச்சனை ஏற்படுத்தக்கலாம் வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருந்தான். ஆனால் பேசுகிற விதத்தில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்குது. அந்த வகையில் மிதுன ராசிக்கு நீ வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதுவே இந்த மாதத்தில் இந்த மே 15க்கு பின்னாடி எல்லாமே கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் பேச்சு திறமை, ஆளுமை, தன்னம்பிக்கை எல்லாமே ஹை லெவல் தாங்க. முன்னாடி பின்னாடி உங்களுக்கு தெரியாதவங்க கூட நீங்கள் சொல்கிறது சரிதான் ஏற்றுக்குவாங்க. அந்தளவுக்கு உங்கள் பேச்சுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. இந்த நிலையில் வேலை தொழிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடி இருந்த நிலைமையோட ஒரு முன்னேற்றங்கிறது இந்த நேரம் மிதுன ராசிக்கு இருக்குது. நிறைய வாய்ப்பு வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த டக்குன்னு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, குழப்பத்திலே இருப்பீங்க. ஆனால் குழப்பிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு கொஞ்சம் முடிவு எடுத்துருவீங்க. கொஞ்சம் அதை மட்டும் விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் அதில் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பண வருமானம் எல்லாமே பரவாயில்ல தான். பெருசாக லாபம் வரத்துக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஆனால் வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது செலவு இருக்குதுன்னா அந்த செலவுக்கு தாங்கிக்கிற அளவுக்கு வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிற தன்மை அதிகம்.
கருத்து வேறுபாடெல்லாம் வராமல் இருக்காது. இந்த நேரம் பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் அன்புன்னு வர்றப்ப உங்களை அடிச்சுக்க ஆளில்லை. உங்கள் வாழ்க்கை துணை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். இந்த நேரம் குடும்பத்தில் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. என்னென்னா ரொம்ப தனிமையை விரும்புகிறீங்க. இந்த உணர்வு தான் சில நேரம் பாதிப்பை கொடுக்குதுன்னு சொல்லலாங்க. இருக்கிற கிரகநிலை மாற்றம் எடுத்துக்கிட்டால் உங்கள் மனசில் ரெட்டெண்ணெய் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் சும்மாவே அப்படி தான் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருப்பீங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் அதிகப்படியான குழப்பம் கொடுக்காமலாம் இருக்காது. கொஞ்சம் பழைய விஷயத்தில் மறுபடியும் நினச்சி பார்க்குற விஷயம் இந்த நேரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதுதான் உங்கள் குழப்பத்துக்கான காரணமே. மனசு அதிகமாக வேலை செய்யுது. அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு தருன்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு தற்காலிகம் தான். இது வரக்கூடிய நாட்களில் மாறும். நீங்கள் உடஞ்சி போகிற மனிதர்கள்லாம் கிடையாதுல்ல. மிதுனராசிக்காரங்க இயல்பாகவே எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. கொஞ்சம் அது மறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அந்த நேரம் அது எல்லாமே பாதிப்பில் சரி பண்ணிக்கலாம். உங்கள் மனசு அதிகமாக யோசிக்குது, அதனால டயர்டாக இருக்கிறீங்க, ரொம்ப ஆழமாக போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு குழப்பத்தை தருது. வரக்கூடிய நாட்களில் அது அப்படியே மாறும். நீங்கள் கவலைப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது இல்லைன்னு சொல்லாங்க. என்னன்னா உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் நினைக்கிறீங்கல்ல, அதை வெளியில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஒரே மாதிரி வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை, இப்படியே போயிருமா என் வாழ்க்கை, புதுசாக ஏதாவது செய்யலாம்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதில் ஏதாவது தடை இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கிட்டையும் பேசவும் பிடிக்கல, பழகவும் பிடிக்கல. என்னை நம்பிக்கையானவங்களே பல விஷயங்களை அவங்களே விட்டுட்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது சில நேரம் மனசில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். தொழில், வியாபாரம், குடும்பம்லாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. உடல்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் அதிகப்படியான குழப்பம் இருக்குதுல்ல, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது. உடல்நலம் எப்பயும் போல் சாதாரணமாக தாங்க இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லை. கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்பி முதலீடு போடுறது வேண்டாம். பேசுகிற வார்த்தையில் கவனம் கொடுத்துக்கோங்க. அவசர முடிவு இல்லாமல் எடுக்க வேண்டாம். இந்த டக்குன்னு முடிவு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். மற்றபடி இந்த நேரம் மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. வேலை, வியாபாரம், குடும்பம், தொழில் அமைப்பு, உடல் நலம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பெற்றவங்க குழந்தைகள் இந்த பாண்டிங் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு இணைப்பு, அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. குழந்தைகள் விஷயத்தில் தான் கொஞ்சம் கவலைப்படுவீங்க. அவங்களுடைய எதிர்காலம், அவங்க படிப்பு, அவங்களுடைய நடத்தை தான் கொஞ்சம் உங்களுக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும். என்ன சரி பண்ணுறது, எப்படி செஞ்சால் சரியாகிறது, இது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பாதைக்கு சரியாக வந்துடுவாங்க. அவங்க பாதை இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது, எந்த விஷயமும் இல்லை. குழந்தைங்ககிட்ட அதிகமாக கடிஞ்சிக்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க போதும். அவங்களுக்கு இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்காக செலவிடக்கூடிய இந்த நேரம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஓப்பனாக இருங்க, கம்யூனிகேஷன் பண்ணுறீங்களா, அதாவது பகிர்ந்துக்கிற விதம். குடும்பத்தில் இந்த நேரம் குழந்தைகிட்டையும் சரி குடும்பத்துலேயும் சரி நேரம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத, அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத பகிர்ந்துக்கிட்டாலே பிரச்சனையே இல்லைங்க. இந்த நேரம் சின்ன சின்ன டென்ஷன் வரும். நல்ல குடும்பம் இருந்தாலே அதாவது சண்டை சச்சரவு வராமலாம் இருக்காது, கவலை கொஞ்சம் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் ஒரு வளர்ச்சி தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த நேரம் எந்த தொந்தரவும் இல்லை. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு எதையோ தேடிக்கிட்டு இருக்குல்ல, இது சரியா, இன்னும் நல்லா இருக்குமா, வேலை, வாழ்க்கை, ஒரு சேஞ்ச் வேணும்ல, இப்படி தான் உணர்வு கொஞ்சம் அதிகம். அதில் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது, எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிட முடியும். பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க, மற்றபடி உங்களுக்கு தொந்தரவு இல்லைங்க. குடும்பமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வளர்ச்சி எல்லாமே நல்லபடியாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் உள்ளுணர்வும் அதிகமாக பேசும். இந்த நேரம் மனசில் சில நேரம் ரொம்ப ஹெவியான ஒரு வலியை உணர்ற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரதுக்கான நேரம் அந்த நேரம் தாங்க. ஜாலமான சிந்தனை இருந்தாலும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு புதுசாக செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், தனியாக விட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுக்குமே தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலை கொஞ்சம் நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, வளர்ச்சியில் எந்த பாதிப்புமே இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல மாற்றம், குடும்பமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு முக்கியமான நபராக மாற போகிறீங்க. நிறைய வாய்ப்பு வருது. உங்கள் நல்ல மனசு இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க. வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வர்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு எல்லாமே தள்ளிப்படக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த நேரம் பரவாயில்ல தான். ரொம்ப ஒரு மெதுவான வளர்ச்சியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வளர்ச்சி அந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு முக்கியமான ஒரு பரிகார முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல மாற்றம் தெரியுது. நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்க. வீட்டில் தினமுமே குலதெய்வத்துக்காக மாலை நேரத்தில் தீபம் போட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை சொல்லி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வக்கு கோயிலுக்கு போயிட்டு வர பாருங்க. அப்படியே போக முடியலன்னா கூட
ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் உங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அகல் விளக்கு இருக்குல்ல, அதில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு தினமுமே மனதார நினச்சி தீபம் போட்டுட்டு வர பாருங்க. குடும்பத்தோட கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பு. குடும்ப பிரச்சனை சரியாகும், குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, மனசு அமைதி கொடுக்கறது எல்லாமே இதுதான். அதே மாதிரி சின்ன பரிகாரம் தான். இந்த பசு இருக்குல்ல, அந்த பசுக்கு பச்சை புல்லை நீங்கள் கொடுங்க. பறவைகளுக்கு தானியம் வைங்க. வீட்டில் புதன்கிழமையான கண்டிப்பாக தீபம் போட்டுக்குங்க. இது எல்லாமே செஞ்சுட்டு வரப்ப மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மனதார மனமுருகி வேண்டி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட பேரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி.